ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி ஹார்வெஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட நம்ம ஓட்டுற இடம் முடியுதுங்க. முடிச்சுட்டு வேறு இடம் போகிறோம் கண்டிப்பாக. அதாவது இப்போ தெலுங்கானாவில் இருக்க, அடுத்தது ஆந்திராவுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே அறக்க என்ன பண்ணிட்டாங்க, நாற்று விட்டுட்டே இருக்காங்க. நம்மள மாதிரி தண்ணியில் போட்டு, அதாவது கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அப்படியே உடனே இது பண்ணுவோம். 2 நாள் ஒரு நைட்டு தண்ணியில் போடுவோம்னு நினைக்கிறேன். போட்டு மறுநாளே வந்து நாற்று விடுவாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டு 2-3 நாள் கழிச்சுக்கு மேலே, 2-3 நாளைக்கு மேலே தான் இருக்கும். முளைப்பே வந்துருச்சு பாருங்கள். நெல் பாருங்கள், இங்கே பாருங்கள், நெல் பாருங்கள், முளைப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முளைப்பு வந்துருச்சுங்க. இந்த முளைப்பு வந்தோடனே அப்படியே நாற்றாங்கல் ஓட்டி அப்படியே விசிறி விட்றாங்க. அப்படியே பூ மாதிரி பூத்துக்குது. அப்படியே உடனே இதாகிடுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இங்கே மிஷின் நடவு தாங்க அதிகமாக நடுறாங்க. சில பேர் விரைச்சிட்றாங்க, சில பேர் அப்படியே இது பண்ணுறாங்க. அதாவது இங்கே ஃபீல்டு முடிய உடனே விட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்க. ரொட்டேட்டருக்குன்னு கிடையாதுங்க. இங்கே வந்து எப்படின்னா ஆமை கலப்பைன்னு சொல்லுவாங்க. சாரி, சட்டி கலப்பை, ஆமை கலப்பை சொல்லுவாங்க. அது பேர் சட்டி கலப்பை தான். அது பேர். அது வச்சு ரொட்டேட்டருக்கு பதில் அதை வச்சு 2-3 சாலை அடித்து இந்தமாரி பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். நானே அதான் ஆச்சரியமாக பார்க்குறேன். இந்த மாதிரி முளைப்பு வந்து நம்ம ஊர் சைட்லாம் விட மாட்டாங்க. அதாவது தண்ணியில் போட்டு உடனே விட்டுருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முளைப்பு வந்துடுச்சு. இந்த அளவு அழகாக முளைப்பு வந்து பார்த்து விசிறாங்க. இது இப்படி விசிறினா தான் உடனே பூ